இங்க ஒரு வீட்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்காக சொந்தக்காரங்க எல்லாரும் ஒண்ணா வந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்போ ஒரு ஆண்டி அங்க இருந்த பொண்ணு கிட்ட நீ ஏன் இவ்வளவு வெயிட் போட்டன்னு கேக்குறாங்க. அவளோ கொஞ்சம் வெயிட் தான் போட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அப்ப இன்னொரு ஆண்டி நீ என்ன வேலை பாக்குறன்னு கேக்குறாங்க. அவளோ நான் ரைட்டரா இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அவங்க இதெல்லாம் ஒரு வேலையா, இதுல கொஞ்சம் காசு கூட பார்க்க முடியாது, என் பையன் ஃபாரின்ல 90,000 சம்பாதிக்கிறான்னு பெருமையா சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தர் நீ வேலைக்கு எப்படி போவன்னு கேட்க இவ்வளோ ட்ரெயின்ல போறேன்னு சொல்றா. உடனே அவரு உங்ககிட்ட கார் கூட இல்லையா, என் பழைய காரை வேணா நீ வாங்கிக்கோ, கம்மி காசுல கொடுத்துறேன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கேட்க இவ்வளோ கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், நான் எழுதின ஆர்டிக்கலுக்காக என்னை இன்டர்வியூ பண்ண போறாங்கன்னு சொல்றா. இவ சொல்றதை யாருமே கண்டுக்காம சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தவங்க உனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் வருது, நான் உன்னை பத்தி ரொம்ப கொலைப்படுறேன், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்ல அதான் கேக்குறேன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவ அங்க இருக்கிற ஒரு ஆண்டி கிட்ட நீங்க தான் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா, உங்களுக்கு பென்ஷன் எவ்வளவு வருதுன்னு கேக்குறா. அவங்களும் 25,000 சொல்ல இவ்வளோ என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க, நீங்க ஏன் ஒழுங்கா சம்பாதிக்கலன்னு கேக்குறா. அவங்க எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் இவ இன்னொருத்தவங்க கிட்ட உங்க முடி நிறைய கொட்டிருச்சு போல, முகத்துல கூட நிறைய சுருக்கமா இருக்குது, உங்க உடம்ப நீங்க கவனிக்கவே இல்லையான்னு சொல்லி கிண்டல் பண்றா. இன்னொருத்தவங்க கிட்ட உங்க பையனுக்கு லவ்வர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா, அவன் உங்களை Facebookல பிளாக் பண்ணிட்டான், அதான் உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறா. இவ அப்படி பேசுறத பார்த்து அங்க இருக்கிற ஒரு ஆண்டி இப்படியா பெரியவங்க கிட்ட பேசுவ, உனக்கு மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி கவலையே இல்லையான்னு திட்டுறாங்க. உடனே இவ உங்களுக்கு என்னைய பத்தி கவலை இல்லையா, நீங்களே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, நான் மட்டும் உங்களை பார்த்து பரிதாபப்படணுமான்னு கேக்குறா. அவங்களும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அதான் கேட்டோன்னு சொல்றாங்க. உடனே இவ நான் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன, நான் எவ்வளவு சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன, நான் வெயிட் போட்டா உங்களுக்கு என்னன்னு கண்டபடி திட்டிடுறா. இனிமேலாவது மத்தவங்களை கிண்டல் பண்ணாம மத்தவங்க லைஃப்ல தலையிடாம ஃபேமிலியா ஒழுங்கா சாப்பிட்டு மட்டும் கிளம்புங்கன்னு சொல்லி திட்டிடுறா. எல்லாரும் ஷாக் ஆகி இதை பார்த்துட்டு இருக்க. அப்ப பாட்டி மட்டும் சூப்பர்னு சொல்லி இவளை பாராட்டுறாங்க. இவ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா நிக்கிறா. அப்பதான் இவ்வளவு நேரம் இவ பேசினதெல்லாம் இவளுக்கு கனவுனே புரியுது. அப்ப அங்க இருந்த ஆண்டி நீ எவ்வளவு சம்பாதிக்கிறன்னு கேக்குறாங்க. இவ்வளோ என்னோட தேவைக்கு கரெக்டா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இவங்களும் வழக்கம் போல நீ ரொம்ப கருப்பாகிட்ட, நீ இன்னும் கார் வாங்கலையான்னு அது இதுன்னு கேள்வி கேட்டே இருக்காங்க.